வணக்கம். பாருங்கள், இந்த ரவை லட்டு செய்யலாங்க, பார்க்கலாங்க. இந்த டம்ளர் ஒரு டம்ளர் ரவை எடுத்துருக்காங்க. இதில் கடாயில் போட்டுக்கலாம். பாருங்கள், இது நெய் ஊற்றி நல்லா வறுத்துக்கலாங்க. கீ போட்டு நல்லா வறுத்துடலாங்க. பாருங்கள், நல்லா ரவை வறந்து போச்சுங்க, பொன்னிறமாக வறந்து போச்சு. இது எடுத்து நம்ம ஒரு போலுக்கு மாற்றிக்கலாங்க. பாருங்கள், ரவை வறுத்தது நம்ம கொஞ்சம் நெய் விட்டு முந்திரி வறுத்துக்கலாம். முந்திரி திராட்சை வறுத்துக்கலாங்க. பாருங்கள், நெய் காஞ்சிச்சு, முந்திரி திராட்சை வறுத்துக்கலாங்க. பாருங்கள், நல்லா முந்திரி திராட்சை நல்லா சவுக்க வறுத்துட்டோங்க. ரவையோடு போட்டு வச்சுட்டேன். இப்போ நம்ம திருவிழா தேங்காய் ஒரு கப்புங்க. இது நல்லா இந்த நெய்யிலே வதக்கலாங்க. பாருங்கள், இந்த தேங்காய் நல்லா நம்ம வானிலையில் போட்டு நல்லா வதக்கிடலாம். பாருங்கள், நெய்யிலே நல்லா வதக்கிடலாங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். பாருங்கள், தேங்காய் நல்லா ட்ரை ஆகிடுச்சுங்க. தண்ணியெல்லாம் நம்ம எடுத்து இந்த பவுலில் கொட்டிக்கலாங்க. பாருங்கள், ஏலக்காய் பொடி பண்ணி வச்சுருக்கோம். அப்படியே ஒரு ஏலக்காய் போட்டால் பொடி ஆகுது. கொஞ்சம் சர்க்கரை போட்டு பொடி பண்ணியிருக்காங்க. அதையும் இது மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்போது ஒரு டம்ளர் ரவைன்றதால நம்ம ஒரு டம்ளர் சர்க்கரை எடுத்துருக்கோம். அது மிக்சியில் அரைச்சிக்கலாங்க. பாருங்கள், சர்க்கரையை நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சிட்டோங்க. இதெல்லாம் ஒன்றா சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. பாருங்கள், எல்லாம் மிக்ஸ் பண்ணிடலாங்க. ஒரு முறை ஸ்டவ்வில் வச்சு ஸ்டவ் மேலே பாருங்கள் எல்லாம் மிக்ஸ் பண்ணிடலாங்க. பாருங்கள், எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சுங்க. நல்லா சூடு ஏற்றிட்டோம். இப்போ பால் காய்ச்சி வச்சுருக்கோம். பாருங்கள், கைக்கு சூடு படாத கையிலே பிடிக்கிறதுக்கு பாந்த கை துவச்சி பிடிச்சிடலாங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. பாருங்கள், ரவை லட்டு பிடிச்சிருக்கிறோம். இதை பிடிச்சி ஒன்று வச்சிடலாங்க. ஆறட்டங்க. பாருங்கள், ரவை லட்டு ரெடி ஆகிடுச்சிங்க. குழந்தைங்க ஸ்கூல் லீவில் இருக்கிறதெல்லாம் வீட்டிலே செஞ்சு கொடுத்தா கூட இஷ்டமாக சாப்பிடுவாங்க. வெளியே வாங்கினா கூட அந்த இது கலப்படமாக இருக்கும். நீங்களும் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள்.